கஞ்சாடை காட்டினாய். கஞ்சாடை காட்டி நாட்டிலே சிறந்த வளர்த்து தந்திரமாக அவர்களை மலர்ச்சி. அப்படியா? எனக்கு நம்பிக்கை பிடிக்க வேண்டும் என்றால் அங்கு எப்படி ஆடினாய் அந்த நடனத்தை நான் பார்க்க வேண்டும். அப்பா என்ன என்னப்பா நீங்க? என்னம்மா? அவர்கள் முன்பு நான் எப்படி ஆடினேன் தெரியுமா? எப்படி? அரைகுறை ஆடியோடு ஆடினேன். அது எப்படி நான் இங்க ஆடுவது? அதை நான் பார்க்க வேண்டுமே. அப்படியா? அதை பார்த்தால் தான் எனக்கு நம்பிக்கை பிடிக்கும். ஓ, நம்பிக்கை பிடிக்க வேண்டும். ஆமாம்மா. என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. இல்லை. அப்படியா? பாருங்க வீடு பாருங்க. இனிமேல் என்னை பார்த்து அப்பா என்று அழைக்கவே கூடாது. எனக்கு நம்பிக்கை புரிந்து விட்டது. இந்த அபிநயத்தை காட்டிதான் அந்த அழைக்கலை அழைத்தாயா? இந்த நேரம் உன்னை பார்த்த உடனே எனக்கு மோகம் புரிந்து விட்டது. உன்னை கண்டு அழைக்க வேண்டும், ஒரே ஒரு மொத்தம் தர வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. என்ன சொல்ற? வேண்டாம் அப்பா. அப்பான்னு சொல்லாத. நீங்கள் பேசுவது முறையா? ஏன் இது நியாயமா? ஏன் இல்ல? இது அடுக்குமா? ஏன் அடுக்காது? அநியாயம் அப்பா. இதோ பாருங்கள், நான் யார்? உங்களால் படைக்கப்பட்டவள். உனது மகள் தானே. என்னை கட்டிப்பிடித்த முத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் தான் படைத்தேன். ஆனால் எனக்கு மகளாக நீ ஆக முடியுமா? அப்பா ஆசையோடு பாசத்தோடு கேட்டால் நிச்சயமாக தந்தை என்ற முறையில் நான் முத்தம் கொடுத்திருப்பேன். ஆனால் கட்டி பிடித்து காமாசி தீர்க்க வேண்டும் என்று இருக்கிறாய். இது நியாயமா? எனக்கு ஒரே ஒரு முத்தம். என்னை கட்டி அணைக்க வேண்டும் என்று சொல்ற? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது என்றால் முடியனா? உந்தன் பார்வையிலே வந்தது
நான் யாரப்பா? உன் மகன் தானே. பார்க்கின்ற மக்கள் என்ன நினைப்பார்கள்? தந்தையோடு மகள் ஒன்று சேருவதா? வேண்டாம் அப்பா. மகள் என்று உரைக்கவே கூடாது. அப்பா, நான் உனக்கு தந்தையும் இல்லை, நீ எனக்கு மகளும் இல்லை. நானுடைய மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து பெற்றெடுத்தோமா? எனக்கு நீ மகளா? இருந்தாலும் நீங்கள் தானே படைத்தீர்கள். படைத்ததினால் என்ன? படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர் நீங்கள். இன்னாருக்கு இன்னார் தலையெழுத்து என்று எழுதுவரும் நீங்கள் தான். ஆமா, என் தலையில் இப்படிதான் எழுத வேண்டுமா? எழுதி விட்டேனே. எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். முடியாது. இந்த உருவத்தை பார்த்த உடனே கண்ணே, என் கண்மணி, அப்பா, அசைந்தாடும் நாணலே, அப்பா, அலைந்தாடும் தென்றலே, அப்பா, இந்த நேரம் உன்னை பார்த்த உடனே அன்பு குலத்திலே அளந்த மனப்பரப்புடைய பண்புதையும் அப்பா தள்ளி நில்லுங்கப்பா. உன் இதயத்தை கவர்ந்து விட்டது. அப்பா வேண்டாம்ப்பா. இந்த சாம்ராஜ்யத்தை கட்டியாளும் சக்கரவர்த்தி திருமகன் மறக்கத்தான் முடியுமா? மறந்து என்னால் இருக்கத்தான் முடியும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேறு அழகு வாழ்ந்தவராச்சேரி. அப்பா, தந்தை என்று கூட நான் பார்க்க மாட்டேன். கோபம் விழுந்ததென்றால் என்ன செய்வேன்? என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. எதுனா செய்யுடு. எனக்கு தான் ஒரே ஒரு முத்தம். பாடி போடியா? என்ன அப்பா, அப்பாவா? அப்படியெல்லாம் இந்த வார்த்தை மறந்துவிடு. என்னால் முத்தம் கொடுக்க முடியாது. முடியாதா? முடியாது. கட்டகமா இது உறவா குமாரா? ஏய், முடியாதுப்பா. முடியாதா? உலகிற்கெல்லாம் தாயா இருக்கக்கூடிய அம்மா, ஆதிபராசக்தி தாய், ஓம்பராசக்தி அம்மா, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, நீ புத்திரியாலே நீதியுள்ள சின்னம்மா புத்தகங்களை பூராத்தாளி, முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி அம்மா தாய், படைத்த மகள் என்று பாராமல் என் தந்தை என்னோடு தவறாக நினைக்க வேண்டும் என்று அவர் மனதில் ஆட்சி வளர்த்து விட்டாரப்பா. மகளும் தந்தை எப்படி தாயே ஒன்று சேர்வது? அம்மா, அம்மா, நான் இப்படி கத்துகிறேன் கதறுகிறேன் அம்மா. உன் செவிகளுக்கு கேட்கவில்லையா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டாயா தாயி? தாயே கருமாரி சிங்கார
உனக்கு என் நிலை நேர்ந்து விட்டது. வருவதை சந்திக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆழத்தில் பின்புறமாக வந்து அமர வேண்டும். புறப்படி. நான் தான் அவளை துரத்திக் கொண்டு கைலாயம் வந்து விட்டேன். ஓ, வந்தது வந்த கைலாயம். என்னுடைய மாமாவை பார்த்து விட்டு பிறகு போகலாம். மாமா இந்த புறத்தில் ஆளே இல்லை. எங்கதான் போய்? ஓ ஆமா, வழக்கமையுடைய மாமா படியலுக்கு சென்றிருப்பார். அவர் வரட்டும், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை. அவரை பார்த்து விட்டு தான் போக வேண்டும். அதுவரையிலே அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வு பெற்ற பிறகு என் சுவாமியை காணவில்லையே. வருவார் வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பதாக வந்து ஆசைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஓஹோ, நீ திரையில் இருக்கிறார். நீ திரையில் இருக்கின்ற பொழுது நீ திரையாக செய்வது மாபெரும் தவறு. ஆனது நம்ம செய்யக்கூடியது. நானும் செய்ய வேண்டும் அல்லவா? என் பெருமானே, உன்னையே எண்ணி வாழ்ந்து சாமியோ நித்திரல் இருக்கின்றார். நானும் சற்று நேரம் நித்திரல் இருக்கின்றேன். உமா பார்வதா, ஏன் பஞ்சமுக சேவை காணுவதற்காக எனக்காக வழி மீது விழிவைத்து காத்து கொண்டிருப்பார். அவளை சந்திக்கணும் அல்லவா பார்வதா? விளைத்தாயடி
மோசமா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன தவறு செய்து என்ன சுவாமி நான் தவறு செய்து மக்களுக்கு சென்னை படையெழுந்து விட்டு இமாச்சலம் ஒருவர்கள் என்று உரைத்து விட்டு சென்றேன். இருந்தாலும் எந்த